பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பொக்கிஷம் என்று சொல்லும் பொழுது இந்த உலக பிரகாரமாக தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், மரகதம், நிறைய பணம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பொக்கிஷம் விலையேற பெற்றது, விலை மதிப்பெற்றதா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அந்த கபோர்டெல்லாம் பூட்டி அதுக்குரிய கீயை ரொம்ப பக்குவமா ரொம்ப பத்திரமான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. யாவது அந்த வீட்டுக்காரங்க வெளியே போனா கூட அதுக்கு காவல் வைத்து விட்டு, அல்லது அவங்க வெளியே போகும்போது அவங்களுடைய கண்களும் இருதயங்களும் அந்த கபோர்டு மேல அந்த கீ மேலேயே இருக்கும் அல்லவா. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் கண்கள் உங்கள் இருதயம் இருக்கும் என்பதாக. வேத வசனத்தின்படி பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பூமியில உங்களுக்கு பொக்கிஷம் வேண்டாம், பரலோகத்துக்குரியவைகளை நாடி, மேலானவைகளை நாடி அங்க உங்க பொக்கிஷத்தை சேர்த்து கொள்ளுங்க. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதே, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் பூமியில நம்ம எப்படி பரலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? ஆத்ம ஆதாயம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் பயன்படுத்தி இயேசுவினுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும், ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அநேகர் உங்கள் மூலமாய் தேவன் பக்கம் திரும்பும்படி, நீங்க படிக்கிற இடத்துல, வசிக்கிற பகுதியில, வேலை பார்க்கிற இடத்துல, தங்கி இருக்கிற இடத்துல உங்கள் மூலம் ஒரு பெரிய ஆத்ம அறுவடை அந்த இடத்துல உண்டாகும்படி, உங்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி நீங்க பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தின் மேல் நோக்கமாய் இருந்து உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைத்து அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபித்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்க இருதயம் எதன் மேல இருக்குது? உங்க வீட்டில் உள்ள பொக்கிஷத்தின் மேலையா, பூமியில் உள்ள பொக்கிஷத்தின் மேலையா, உலகத்தில் உள்ள பொக்கிஷத்தின் மேலையா, அல்லது ஆண்டவர் சொன்னபடி பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தின் மேலையா, ஆத்ம ஆதாயம் செய்வதின் மேலையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடி அதன் மேல் உங்கள் கண்களும் இருதயமும் நோக்கமாய் இருக்கும் பொழுது மீதியுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், உலகத்தின் ஆசீர்வாதங்களும், பூமியின் ஆசீர்வாதங்களும் அதனோடே கூட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இசப்பா, எங்கள் இருதயமும் எங்கள் கண்களும் எங்கள் சிந்தையும் எப்பொழுதும் பரலோக பொக்கிஷமாகிய இயேசுவின் மேல் இருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கட்டளையிடுங்க. இன்று முதல் மேலான பொக்கிஷமாகிய பரலோக பொக்கிஷமாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து ஆத்ம அறுவடை செய்வதில் நோக்கமாயிருந்த ராஜ்யம் பரவும்படியாக, எழுப்புதல் அக்கினி பூமி எங்கும் பற்றி எரியும்படியாக இன்று முதல் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவே